வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில மீம் ரியாக்ட் பண்ண போகிறோம். என்னென்னா ரேண்டமாக ஒரு வீடியோ, ஒரு 4 வீடியோ 5 வீடியோ என் ஃப்ரெண்டை சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நீ பார்த்ததை ஒரு 4 வீடியோ கொஞ்சம் காமெடியாக சென்ட் பண்ணுறா, அதை வச்சு ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், நான் இன்னும் பார்க்கல. அப்படியே நம்ம லைவாகவே பார்த்துடலாம். இந்த முண்டை அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கா. ஏன்னா இது எதிர்பார்க்கலப்பா. நான் என்ன தெரியுமா, ஒரு சில பேர் இந்த மூஞ்சை பார்க்காம நேராக போய் வேறு ஏதாவது வேலையை படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி நினச்சேன். இது வரும் நினச்சி பார்க்கல. அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன். தாய் மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயிடம் காத்திர தண்ணிலம் போக்கிட சொல்லுது ஜெய் ஹிந்த். நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் கொண்டு கண்ணிய சோஃபா சந்திரபோஸ். நான் எது மாதிரி நினச்சேன், இந்த பாட்டை பாடிட்டு என்னது சோஃபா வாங்க, நிஃபியா ஃபர்னிச்சர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். உடல் மண்ணுக்கு உயிர் சோஃபாவுக்கு. விஜய் அரசியல் வராருங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவியில் தான் பார்க்க போகிறோம். சரிதான். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, நான் எங்க நினச்சேன், அவராக நினச்சிட்டு அவராக அரசியலுக்கு வராரு. நான் இதில் போய் என்ன நினைக்கிறது? மக்களுக்கு அவர் ஏதாச்சும் நல்லது நினைக்கிறீங்களா? அவர் பண்ண என்ன பண்ணலன்னா என்ன? குடிமகனா பதில் சொல்லுங்க. நான் இப்போவே குவார்டர் குடிச்சிட்டு தான் இருக்கேன். என்னது குடிமகனா பதில் சொல்லுங்க. நான் இப்போவே குடிச்சிட்டு தான் பதில் சொல்கிறேன். கரெக்டாக தான் பதில் இருக்கான். இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டைலாக். அம்மா சத்தியமா இனிமே குடிக்கவே கூடாதுடா, இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. இல்லை எனக்கு புரியல. நான் அந்த இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க தெரியுமா, அந்த கோட் படத்துக்கு. அப்போது அவங்க கேட்ட கேள்வியெலாம், அந்த எல்கேஜி படம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்களா, கேசரி உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், கேசரி பிடிக்கும், அப்போ நீங்கள் காவித்துவாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தெல்லாம் தற்கொலைத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் உள்ளே இருந்துட்டு. இன்றைக்கி ஒரு 4-5 வீடியோ கிட்ட பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்குள்ள லைக்ஸ் வருதோ இதே மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி மீம் ரியாக்ட்லேயே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.